Hey guys, welcome back. Value for money smartphones அப்படின்னு சொன்னாலே வந்து Vivo அந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்க்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருந்த Vivo வந்து ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக இதுக்கு முன்னாடி வந்து வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக U and Z சீரிஸ் கொண்டு வந்தாங்க. U சீரிஸில் வந்து U10, U20 இருக்கட்டும், அதுக்கப்புறமா Z சீரிஸில் Z1 Pro, Z1 X ரெண்டுமே வந்து செம்ம ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து Vivo ஒரு பெரிய கேப் கொடுத்துட்டாங்க. நான் ஆஃப்லைன் எக்ஸ்க்ளூசிவ் ஃபோன் தான் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆன்லைனில் வந்து எதுவும் பெருசாக அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டின மாதிரி தெரியல. பட் இந்த வாட்டி Vivoவில் வந்து எல்லாருக்கும் பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வந்து Vivo வந்து T சீரிஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து Vivo T1 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்பெக்ஸ் ஷீட் மட்டும் வந்து இவங்க ஃபில் பண்ணாமல் ப்ரைஸிங்லேயே வந்து செம்ம காம்படிஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து Vivo T1 அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காக வந்து டெலிகிராமில் ஆஃபர் சேனல் ஒன்று வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய ரெகுலர் ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீக்கு வந்து அங்கே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்மகிட்ட Vivo T1 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை அஃபோர்டபுளான ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு விவோலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாக்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் சிம்பிளாக க்ளீனாக நீட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. சைடில் நம்ம பார்த்தோன்னா Vivo பிராண்டிங் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 695 யூஸ் பண்ணியிருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 8.25mm திக்னஸ் இருக்கதா சொல்கிறாங்க. மற்றபடி வந்து சார் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் வந்து 1.16 வாட் பர் கேஜி இருக்குது. பாடி வந்து 0.98 வாட் பர் கேஜி. கலர் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ரெயின்போ ஃபேண்டசி கலர் 6+128GB வேரியண்ட்டு. 5G பேண்ட் நம்ம பார்த்தோன்னா N77, N78 ரெண்டு 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி எம்ஆர்பி நம்ம பார்த்தோன்னா 20,999 போட்டிருக்காங்க. பட் இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 17,000க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து கீழே ஒரு சீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு குட்டி பெட்டி இருக்குது. இந்த பெட்டிக்குள்ளே வந்து ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான் இது. புக்லெட்டு, வாரண்டி கார்டு இதெல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து படித்து பாருங்கள். சார் வேல்யூ டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பாக்ஸில் வந்து ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனுக்கு பொறுமையாக வரலாம். IMEI ஸ்டிக்கர் வந்து பாக்ஸ்லேயே வச்சுருங்க. அண்ட் தென் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரோட அவுட்புட் நம்ம பார்த்தோன்னா 9 வோல்ட்டு 2 ஆம்ப் ஒரு 18 வாட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய சார்ஜர் தான் இருக்குது. டைப் ஏ போட்டிருக்கு. யூஸ்வலாக பார்க்கக்கூடிய Vivo சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அண்ட் தென் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டி எப்பவும் போல் வந்து Vivo இந்த வாட்டியும் வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. டைப் ஏ டு டைப் சி கேபிள். இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் வந்து இனிஷியலாக கையில் எடுத்ததுக்கப்புறமா வந்து செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. பட் பாக்ஸ் டிசைனில் வந்து ஃபோனை கொடுத்துருக்காங்க. 8.25mm திக்னஸ்ன்னு சொல்கிறாங்க. பாக்ஸ் டிசைனாக இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ரெட்மி நோட் 11 வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்குது. ஸோ திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷாக இல்லாமல் வந்து ஒரு ஃப்ராஸ்டட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. டில் பண்ணும்போது வந்து கலர் ஷிஃப்ட் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். மல்டிபிள் கலர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓரளவுக்கு வந்து டீசெண்டான பம்பர் இருக்குது கேமராக்கு. வாப்லிங் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. பட் ஸ்டில் வந்து பேக் பாக்ஸில் கொடுத்த கேஸ் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ப்ரீ அப்ளைடாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து சிம் ட்ரேக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிம் ட்ரே ஓப்பன் பண்ணால் ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. 2 4G சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ண முடியும். மேலே வந்து அந்த ரப்பர் கொடுத்துருக்காங்க. ரப்பர் எதுக்காக அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். பட் ஸ்டில் நம்ம ஊரில் 5G வந்ததுக்கப்புறமா வேணால் நீங்கள் 5G சிம் போட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து செகண்டரி மைக் இருக்குது. ரைட் சைடு நம்ம வந்தோன்னா வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளிக்கி ஃபீல் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையும் வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பாட்டமுக்கு வந்தோன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த ஃபோனில் இருக்குது. ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. அது பக்கத்தில் வந்து டைப் சி சார்ஜிங் போட்டு மெயின் மைக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணல. லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு நம்ம வந்தோன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது. ட்ரிபிள் கேமரா அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் வந்து விவோவோட பிராண்டிங் இருக்குது. பட் ஃபோன் வந்து செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்தது. Vivo 5G அப்படின்னு நம்மளுக்கு காட்டுது. இப்போ வந்து ஃபோனை கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். பட் பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோம் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்வைப் டவுன்வர்ட்ஸ் அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நோட்டிஃபிகேஷன் சென்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து மேலே வந்து கீழே ஸ்வைப் பண்ணணும். நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பை டிஃபால்ட்டாக வந்து குளோபல் சர்ச்சில் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம ஃபோனை செட்டப் பண்ணதுக்கப்புறமா ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். மோஜு, MX, டக்காடக், ஜோஷ் அது இதுன்னு வந்து இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அதை வந்து டேரெக்டாக பாரபட்சமே பார்க்காம அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க. ஸோ டேரெக்டாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நிம்மதியாக நம்மளால் வந்து ஃபோன் யூஸ் பண்ண முடியும். கிரெட் ஆப் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக் இருக்குது. கேம் ஸ்பேஸ் ஒன்று தனியாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஜோஷு, மோஜு
எம்எக்ஸ் டக்காடெக், ஷேர் சாட்டு, ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இந்த ஹார்ட் கேம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, டிசேபிளும் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் பார்த்துலாம். அபவுட் ஃபோனுக்குள்ளே போகணுன்னா விவோ T1 5G இருக்குது. ரேம் நம்ம பார்த்தோன்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து 6GB ரேம் ஆப்ஷன். இதில் வந்து அடிஷ்னலாக வந்து விர்ச்சுவல் 2GB ரேம் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. டிவைஸ் நேம் வந்து விவோ T1 5G இருக்குது. FUNTOUCH OS 12 தான் வந்து இது ரன் ஆகிட்டுருக்கு. ப்ராசஸர் நம்ம பார்த்தோன்னா Snapdragon 695 ரன் ஆகிட்டுருக்கு. பட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா Android 12 வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ விவோவில் வந்து ரொம்ப ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபோனை. அதுக்காகவே வந்து விவோ கண்டிப்பாக பாராட்டலாம். ஃபோன் ஸ்டோரேஜ் 128GB இருக்குது. ஃப்ரீ ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட் வந்து ஜான்வரி மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரேம் இருக்கும். இந்த ரேமில் வந்து எக்ஸ்டெண்டட் ரேம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்டெண்டட் ரேம் எதுக்காக அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஃபோன் வந்து 6GB இருக்குது. ஃபோனில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்டோரேஜை வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2GB வந்து விர்ச்சுவல் ரேமை வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 128GB ஸ்டோரேஜில் வந்து 19.4GB வந்து ப்ரீ ஆக்குபைடாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20GBன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 110GB வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து LCD டிஸ்பிளேல தான் வருது. ஒரு 6.5 இன்ச் டிஸ்பிளே இது. டிஸ்பிளே வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பழகிடும் இந்த டிஸ்பிளே சைஸு. அண்ட் டிஸ்பிளேக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ டேரெக்டாக வந்து அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்றது போய் பார்த்துலாம். டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்குள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இது விவோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தோன்னா ஸ்மார்ட் சுவிட்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் அது. நீங்கள் 60Hz மாற்றிக்கலாம், 90Hz, 120Hz இந்த மாதிரி வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 120ல் பேட்டரி ரொம்ப ட்ரைன் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து 90க்கும் மாற்றிக்கலாம். இல்லை ஸ்மார்ட் சுவிட்ச்லேயும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் சுவிட்ச்னால் நம்ம கண்டென்ட்டுக்கு பேஸ் பண்ணி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். வைஃபை கனெக்டிவிட்டி நம்ம பார்த்தோன்னா டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. 5GHz வந்து சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் நம்ம பார்த்தோன்னா இங்கேயே வந்து டச் அன்லாக்கிங் இருக்குது, ப்ரெஷர் அன்லாக்கிங் இருக்குது. ப்ரெஷர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி வந்து பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பை டிஃபால்ட்டாக வந்து டச்சில் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபிங்கர் பிரிண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. இதில் வந்து பிரச்சனை இல்லை. ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. பாட்டமில் வந்து ஒரு சிங்கிள் ஃபேரிங் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இண்டோருக்கு வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. பட் அவுட்டோரில் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். இண்டோருக்கு இன்னும் கொஞ்சம் லவுடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் வந்து அவுட்டோர்லேயே வந்து அந்த ரிங்டோன்ஸ்லாம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து நம்ம கேமரா வந்து ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். கேமரா ஆப்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் வந்து பர்மிஷன் கேட்கும். விவோ IQ ஃபோன்ஸில் வந்து பர்மிஷன் கேட்குறது வந்து ரொம்ப காமனான விஷயம் தான். ஸோ மோர் செட்டிங்ஸில் போய் பார்த்தோன்னா அந்த 50 MP டெடிக்கேட்டட் மோடு ஒன்று இருக்குது. ஸோ அல்ட்ரா HD மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பேனோராமா, லைவ் ஃபோட்டோ இருக்குது. அப்புறமா வந்து டைம் லேப்ஸு, ப்ரோ மோடு, போர்ட்ரைட் மோடு வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. கேமரா எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அண்ட் வீடியோ மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். வீடியோ வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்றது 1080p 60 வரைக்கும் வந்து மேக்ஸிமம் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். பட் 4K சப்போர்ட் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அப்படியே ஃப்ரண்ட் கேமரா நம்ம வந்தோம்னா
ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமம் வந்து 1080p 30ல் தான் வந்து நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். கேலரிக்கு வந்து பர்மிஷன் வந்து கேட்குது. நம்ம டயர்டான ஃபேஸு, ஆல்ரெடி வந்து ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. இனி மொத்தமாக 4 வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து குயிக்காக நம்ம ஸ்பெக்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இயர் பீஸ் இருக்குது. வாட்டர் டாப் நாச்சில் தான் வருது. LCD டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துமே வந்து வெயிட் சூப்பராக இருக்குது. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஸ்னாப்ட்ராகன் 695 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கு. வெயிட் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபோனோட வெயிட் வந்து 189 கிராம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பல்கான ஃபீல் வந்து இல்லை. விவோ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய விஷயம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து ப்ரைஸிங் வந்து மற்ற பிராண்டு கம்பேர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கும். விவோலேயே வந்து Y சீரிஸில் ஒரு Y75 ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க, டிமென்சிட்டி 700ஓட. ஸோ அந்த ஃபோனுக்கு வந்து சிமிலராக தான் இருக்கும். ஃபோனோட இன்டர்னல்ஸ் மட்டும்தான் வந்து அதுக்கும் இதுக்கும் சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி வந்து எக்ஸ்டர்னல் லுக் எல்லாமே வந்து மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. பிளாஸ்டிக்கில் வந்து இவங்க பில்ட் பண்ணி இருந்தாலுமே வந்து ஓவரால் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்குது. 15-16,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களால் வாங்க முடியும். அந்த இனிஷியல் அந்த 1000 ரூபி பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியும்னா ஃபோன் செம்ம ஒர்த்தாக தெரியுது. லாஸ்ட் ஒரு 2 டேஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓவரால் வந்து இது வரைக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. ஃபுல் ரிவ்யூவில் வந்து இந்த ஃபோனை பற்றி டீட்டெயிலாக வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நம்ம பேசணும் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், மற்ற 2 கேமரா இருக்கதா சொல்கிறாங்க. பட் ரெண்டுமே வந்து மேக்ரோ டெப்த்துன்னு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து இதில் கொடுக்கல. கேமரா பற்றி முடிஞ்சால் வந்து இன்னொரு டீட்டெயில் வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த கலர் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.